தொடர்ச்சியாக எங்கள் நாட்டுக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற இஷாரா செவ்வந்தியினுடைய வழக்கு. கணேமுல்லா சஞ்சீவ் என்ற ஒரு முக்கியமான குற்றவாளி நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தோட இன்றைக்கு வரைக்குமே நிறைய விசாரணைகள், நிறைய கைதுகள் இந்த இஷாரா செவ்வந்திக்கு உதவி செய்ததாக சொல்லி கூட வடபகுதியிலிருந்து நிறைய முக்கியமான சந்தேக நபர்கள் இப்போ கைது செய்யப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் நீண்ட நாளாக இருந்த ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில் நேற்றைய நாளிரவில் இப்போ கிடைச்சிருக்குது. என்னென்னு சொன்னால், அந்த கணேமுல்லா சஞ்சீவ் என்ற அந்த குற்றவாளி நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால் இந்த இஷாரா செவ்வந்தி என்ற ஒரு பெண்ணும் இன்னொரு அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தின இளைஞனும் 25 வயது இருக்கக்கூடிய இந்த இளைஞனும் தான் ரெண்டு பேருமே வழக்கறிஞர்கள் மாதிரி அந்த நீதிமன்றத்துக்குள்ளே உள்ளே போயிருந்தார்கள். ஆனால் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு அவர்களுக்கு அந்த நீதிமன்ற உடைய வழங்கினது யார், அந்த புத்தகங்களை வழங்கினது யார், அவர்களுக்கு முக்கியமாக உள்ளுக்குள்ளே இருந்து உதவி செய்தது யாருன்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இப்போ வரைக்குமே தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த கேள்விக்கான பதிலாக தான் நேற்றைய நாள் இரவில் ஒரு 55 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் வழக்கறிஞர் சிஐடியினரால் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைது செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, விசாரணைகளினுடைய முடிவுகள். இப்போ சிஐடியினருக்கு அவரை தடுத்து வைத்து விசாரிக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. அந்த விசாரணைகள்லேருந்து இப்போ வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய முடிவுகள் என்ன. அதே மாதிரி இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திரும்பவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாயிருக்கிறார். அவருடைய ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு தொடர்பான விடயங்களுக்காக இன்றைக்கு திரும்பவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாயிருக்கிறார். அவருக்கு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகள் என்ன, அதோடு சேர்த்து இன்றைய நாள் நடந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். அதனோட தெளிவாக பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தொடர்ச்சியான நியூஸ், அனலைசிஸ், அப்டேட்ஸ், அப்புறம் இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஃபைல் எங்கள் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு மறந்துடுங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. நாங்கள் பணம் சம்பாதிக்கிறோம்ன்றதை விட அந்த சம்பாதிச்ச பணத்தை நாங்கள் தக்க வச்சு கொள்றன்றது மிக முக்கியமான ஒன்று. இருக்கிற காசை நீங்க காசா வச்சிருந்தா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது என்ன செய்ய ஒரு வெற்றிகரமான கனடாவை சேர்ந்த ஈழத்து தமிழ் ஒரு பிஸ்னஸ் மேனோட நான் செய்த என்னுடைய டோக் வித் விகே என்ற முதலாவது இந்த போட்காஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் என்னோட யூடியூப்பில் போட்காஸ்ட்ன்ற ஒரு சைட் இருக்கும், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்கான ஒரு போட்காஸ்ட்டாக இருக்கும். இப்போவே செக் பண்ணி பாருங்கள். ஓகே, முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் இன்றைக்கு முன்னிலையாயிருக்கிறார். ஏன்னு சொன்னால், ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும், இலங்கையினுடைய வரலாற்றிலேயே முதலாக ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான நாளாக ஆகஸ்ட் 23ஆம் தேதி இலங்கையினுடைய வரலாற்றில் பதிவாகியிருந்தது. இலங்கையினுடைய முன்னாள் இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய மனைவியினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவுக்காக யூகே போயிருந்த நேரத்தில் அந்த பயணத்துக்காக செலவிடப்பட்ட பணம் 1.66 மில்லியன் ரூபாய், கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் பணம் இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய பணத்திட்ட இருந்து செலவிடப்பட்டதாக சொல்லி தான் அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சிஐடியினரால் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி அவர் கைது செய்யவும் பட்டிருந்தார். 23ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவருடைய உடல்நல குறைவு காரணமாக அது கவனத்தில் எடுக்கப்பட்டு தான் அவருக்கு பிணையும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தொடர்ச்சியாக இப்போ நீதிமன்றத்தில் போய்கொண்டிருக்கிற நிலைமையில தான் இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி திரும்பவும் அந்த வழக்குக்காக அவர் இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாயிருக்கிறார். அவர் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த நீதிமன்ற பகுதியில் அவர் உள்ள வரும்போதே அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு உருவாகி இருந்தது. அவருடைய ஆதரவாளர்களாக சொல்லி நிறைய பேர் அங்கே கூச்சலிட்டும் ஒரு பரபரப்பு, ஏற்கனவே அவர் கைது செய்யப்படும் போது எப்படியான ஒரு சூழ்நிலை இருந்ததோ அதே மாதிரி அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாகி இருந்தது. நீதிமன்றம் இன்றைக்கு அவருக்கு என்ன ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால், 2026ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதிக்கு இந்த வழக்கை பிற்போடுறதா சொல்லி அவருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இந்த வழக்கினுடைய விசாரணைகள் இன்னும் முன்னெடுக்கப்படணும்னு சொல்லி இந்த வழக்கு இப்போ பிற்போடப்பட்டிருக்குது. ஓகே, இது நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. ரெண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால், இன்னொரு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகனான யோஷித ராஜபக்சவும் அவனுடைய பாட்டி மஹிந்த ராஜபக்சவனுடைய அம்மாவான டெய்சி ஃபாரஸ்ட்
இவர்கள் 2 பேருமே அடிக்கடி இந்த பண மோசடி வழக்கில் நீதிமன்றங்களில் முன்னிலையாகிறத நாங்கள் செய்திகளில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ அவர்களுடைய ஒரு முக்கியமான வழக்கு 56 மில்லியன் ரூபாய் பணம் அவர்களுடைய வைப்பில் இடப்பட்டதாக சொல்லி ஒரு முக்கியமான பண மோசடி வழக்கில் அந்த வழக்கு விசாரணைகளை முன்னெடுக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் டிசம்பர் 10ஆம் தேதி அந்த வழக்கை விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ள போகிறதா இப்போ ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்குது. ஓகே, இப்போ 3வது முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், இப்போ இலங்கைக்குள்ள பெரிய அளவில் இப்போ வரைக்குமே பரபரப்பாக போய்கொண்டிருக்கிற இஷாரா செவ்வந்தியினுடைய கணேமுல்ல சஞ்சீவனுடைய கொலை வழக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி இலங்கைக்குள்ள நீதிமன்றத்தில் வைத்து புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கொலை செய்யப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவன்ற முக்கியமான பாதாள உளவுக்குழு தலைவனுடைய அந்த ஒரு கொலை வழக்கு. இதில் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி எப்படி நேபாளத்துக்கு போனார், அவருக்கு யார் யார் உதவி செய்திருந்தார்கள், தெற்கில் ஆரம்பித்து வடக்கில் வரைக்கும் அத்தனை இடங்கள்ல இருந்துமே முக்கியமான கான்ஸ்டபிள்ல இருந்து பெண்கள்ல இருந்து ஆண்கள்ல இருந்து தமிழ் மக்கள்ல இருந்து நிறைய பேர் குற்றவாளிகளாகவும் சந்தேக நபர்களாகவும் இப்போ வரைக்குமே கைது செய்யப்பட்டு கொண்டு வரார்கள். அந்த அடிப்படையில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையில் இப்போ ஒரு முக்கியமான சந்தேக நபர் நேற்றைய நாள் இரவு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி ஒரு பெண் ஒருத்தர் 55 வயது இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடவத்தை பகுதியில் வச்சு. யாருன்னு சொன்னால், இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது அந்த நீதிமன்றத்துக்குள்ளே எப்படி இந்த துப்பாக்கி கொண்டு போகப்பட்டது, இவர்கள் எப்படி லோயர்ஸ் மாதிரி அதுக்குள்ளே உள்ளே போனார்கள்ன்றது ஒரு பெரிய கேள்வியாக. இவர்கள் உதவி செஞ்சிருக்காம கடைசி வரைக்கும் உள்ளே போயிருக்க முடியாது. யாரோ ஒருத்தருடைய கைடன்ஸோடு தான் பிளான் பண்ணியிருந்தாலுமே அந்த துறைக்குள்ளே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அவர்களுக்கு உதவி செய்திருந்தால் மட்டும்தான் உள்ளே போயிருக்க முடியும்ன்றது எல்லாருமே அனுமானித்த ஒரு முக்கியமான விடயமாக இருந்தது. அந்த கேள்விக்கான பதிலாக தான் ஒரு முக்கியமான அந்த சந்தேக நபராக அந்த 55 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் சிஐடியினருடைய விசாரணைகளுடைய அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டு இப்போ 72 மணி நேரங்கள் தடுத்து வைத்து சிஐடியினரால் விசாரிக்கிறதுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. இவர் என்னென்ன உதவிகளை செய்திருக்கிறார்னு சொல்லி இப்போ வரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் இருந்து எங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு சொன்னால், முதலாவது அந்த 2 பேருக்குமே அந்த துப்பாக்கி சூடு நடத்தின அந்த இளைஞனுக்கும் இஷாரா செவ்வந்திக்கும் நெக்டை இருக்குதானே, லோயர்ஸ் கழுத்தில் போடுற அந்த கழுத்துப்பட்டி, அந்த 2 கழுத்துப்பட்டிகளை அந்த லோயர்ஸுக்கு இவர் வழங்கியிருக்கிறார். 2வது 2 சட்ட புத்தகங்கள், தண்டனை சட்டக்கோவை என்று சொல்லப்படுற ஒரு சட்ட புத்தகமும் இன்னொரு சட்ட புத்தகமும் சேர்த்து 2 புத்தகங்கள் இந்த வழக்கறிஞரால் தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ள ஒரு புத்தகத்துக்குள்ள தான் அந்த துப்பாக்கியை வச்சுக்கொண்டு இந்த ஆழ்வார் படத்தில் அஜித் கொண்டு வர மாதிரி நல்லா அழகா துப்பாக்கி ஏற்ற மாதிரி வெட்டி அதுக்குள்ள துப்பாக்கியை வச்சு கொண்டு வந்து தான் அந்த குறித்த நபர் கணேமுல்ல சஞ்சீவவை சுட்டு படுகொலை செய்திருந்தார். ஸோ அந்த சட்ட புத்தகம் வழங்கப்பட்டிருக்குது. 3வது என்னன்னு சொன்னால், வழக்கறிஞர் ஐடென்டிட்டி கார்டு, லோயர்ஸ் ஐடென்டிட்டி கார்டும் அவரால் தான் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அடுத்தது வெஹிக்கிள் பாஸ். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் போகும்போது டாக்டர்னு சொல்லி அவர்களுடைய காரில் ஒரு ஸ்டிக்கர் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாங்க. டாக்டர்ஸ்னு சொன்னால் டாக்டர்ஸ், லோயர்ஸ்னு சொன்னால் லோயர்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு ப்ரொஃபஷனல்ஸும் ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் போகும்போது அவர்களுக்கான அது ஒரு வெஹிக்கிள் பாஸ்ன்னு சொல்லப்படும். அதை பார்த்தா யாருக்குமே சந்தேகம் வராது. அதே மாதிரி சில இடங்களில் வந்து முக்கியமான இடங்களில் அனுமதிக்கவும் படுவார்கள். அந்த வெஹிக்கிள் பாஸும் லோயர்ஸுக்கான பாஸும் இவரால் தான் அந்த 2 பேருக்குமே வழங்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி இன்னும் ஒரு சில சந்தேகம் ஏற்படாத வகையில் இவரை பார்த்தா அச்சசல் லோயர்ன்னு சொல்லி எல்லாருமே நம்பக்கூடிய வகையில் என்னென்ன அம்சங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு தேவையோ அவ்வளவு விடயங்களுமே இந்த 55 வயது இருக்கக்கூடிய கடவத்தை பகுதியில் கைது செய்யப்பட்ட அந்த பெண் வழக்கறிஞரால் தான் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா ஒரு விடயம் தெரிய வந்து இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு இப்போ விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருது. செவ்வந்தியினுடைய வாக்குமூலத்திலிருந்தும் அதே மாதிரி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கெகல்பத்ர பத்மே, அதே மாதிரி இன்னும் முக்கியமான பாதுகாப்பு உளவுக்குழுவினுடைய செயற்பாட்டாளர்கள், இந்த சந்தேக நபர்கள், இப்போ கைது செய்யப்படக்கூடிய இந்த 55 வயது பெண்ணிட்ட இருந்தும் கூட நிறைய விடயங்கள் தொடர்ச்சியாக இப்போ வெளிவந்து கொண்டிருக்குது. அதிர்ச்சிகரமான விடயங்கள். நாங்கள் ஒரு படத்தில் பார்க்குற மாதிரி, சினிமாவில் பார்க்குற மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் தான் இப்போ எங்களோட நாட்டுக்குள்ளே கடந்த காலங்களையும் சரி இப்போவும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறதையும் எங்களால் பார்க்கக்கூடியமாக இருக்குது. போதைப்பொருள் ஒரு பக்கம் மட்டும் சொன்னால், பாதாள உளவு குழுக்களினுடைய இந்த துப்பாக்கி சூடுகளும் அதில் கொலையாகக்கூடிய நபர்களும் அவர்களினுடைய பின்னணியும்ன்றது படுபயங்கரமாக இப்போ நாடுகளும் போய்கொண்டிருக்குது. ஸோ தொடர்ச்சியான விசாரணைகள் இப்போ முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஒவ்வொரு விசாரணையினுடைய முடிவுகளும் வெளிவர நான் ஒவ்வொரு வீடியோக்களையும் அதில் அதிகமாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, கடைசி இன்னொரு விசித்திரமான முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய புத்தளம் நுரைச்சோலை பகுதியில் வச்சு இன்றைய நாளில் 2 பேர் உயிரிழந்து போயிருக்கிறார்கள். 2 பேர் இப்போ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
எதுக்காகன்னு சொன்னால் இது ஒரு சோகமான செய்தியும் அதே மாதிரி ஒரு விசித்திரமான செய்தியும். எதுக்காகன்னு சொன்னால் கடலில் மிதந்து வந்த ஒரு போத்தல்ல இருந்த ஒரு திரவத்தை அது மதுபானம் நினச்சிக்கொண்டு ஒரு பியரை நினச்சிக்கொண்டு எடுத்து குடிச்சிருக்கிறார்கள். ஒரு 4 பேர் சேர்ந்து அதை பகிர்ந்து குடிச்சிருக்கிறார்கள் போல. அதில் 2 பேர் அந்த இடத்துலேயே உயிரிழந்து போயிட்டார்கள். இப்போ 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இதே மாதிரி கடந்த வருடங்கள்லையும் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருந்தது. ஒரு 5 பேர் இந்த மீனவ படகுல போகும்போது கடலில் வந்த ஒரு திரவத்தை எடுத்து குடிச்சு அந்த 5 பேருமே உயிரிழந்து போயிருந்தார்கள். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. தெரியாமல் ஒரு போத்தில் வரத அதை பியரணைச்சு எடுத்து குடிச்சதால இப்போ 2 பேரோட உயிரே போயிருக்குது. ஒரு வித்தியாசமானதாகவும் அதே நேரத்தில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாகவும் இந்த சம்பவம் மாறி இருந்தது. ஏற்கனவே கடலில் வந்து ஒரு மீனை சாப்பிட்டு தெரியாமல் ஒரு விஷ மீனை சாப்பிட்டு கூட ஒரு பெண் உயிரிழந்த சம்பவமும் எங்களோட நாட்டுக்குள்ளே பதிவாகி இருந்தது. தெரியாத விஷயங்களில் தயவு செய்து கை வைக்க போகாதீங்க. அது ஆபத்தாக வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றத இதிலிருந்து எங்களால் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் கூட பகிர்ந்து கொள்ள நினச்சிருந்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட் சொல்லுங்க. தொடர்ச்சியான ஒரு நாள் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.